வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், சீந்தில் கொடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அதை பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றும் பெருசாக தேடி போய் கண்டுபிடிச்சி அலைஞ்சி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மூலிகை கிடையாது. நம்ம வேலியில் சும்மா நம்ம பக்கத்தில் இருக்கிற வேலியில் தானாகவே முளைச்சி படர்ந்துருக்கும். இதுக்கு பேர் தான் சீந்தில் அப்படின்னு சொல்கிறோம். சீந்தில் கொடி அப்படின்னு சொல்கிறோம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு தாவரமாகும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதுக்கு இன்னொரு பேர் அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன? அமிர்தம்னா தேவர்கள் சாப்பிட்டது, அதாவது சாகாவரம் கொடுக்கக்கூடியது தான் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேர் அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க. இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை. அதாவது இதை சாப்பிட்டா பல்வேறு நோய்கள் தீரும், நம்ம உடம்பை ஒரு நல்ல ஒரு வல்லமையாக வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் அமிர்தவள்ளின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சீந்தில் கொடின்னு நம்ம சாதாரணமாக இதை சொல்கிறது. இது முக்கியமாக நமக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய இலை, இதனுடைய இந்த தண்டு, இது எல்லாமே மருத்துவத்தன்மை உடையது தான். இதனுடைய இலைகளை பறித்து அதை கஷாயமாக போட்டு நம்ம காய்ச்சி குடித்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு கொடுக்குது. குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோயை இருந்தளம் தெரியாமல் ஆக்கக்கூடிய பவர் இந்த சீந்தில் கொடிக்கு உண்டு. ஆனால் சீந்தில் கொடியை நம்ம சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, அதனுடைய சமூலம் அப்படின்னு சொல்லுவோம். சமூலம் அப்படின்னா அதனுடைய இலை, அந்த கொடி, அந்த தண்டு, இது எல்லாத்தையுமே பறித்து அதை நிழலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை நல்ல ஒரு பொடியாக ஃபைன் பவுடராக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம காலை மாலை 2 வேளை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 6-6:30 போடவும் 1 ஸ்பூன் வெந்நீரில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டுற அளவுக்கு அந்த பொடியை நல்லா போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து குடித்தா, நீங்கள் மருந்து மாத்திரைகள் சுகருக்கு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த மருந்தையும் குடிச்சிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் 48 நாள் தாண்டிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சுகர் எந்த லெவலில் இருந்தாலும் ஏற்கனவே ரொம்ப நார்மல் லெவலுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா நாங்கள் கண்கூட அதை பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்கிறோம். மிக அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது. இதை டோட்டலாக நான் பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு HbA1c 14% இருந்தது. அதையே அப்படியே 6-6.5க்கு கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையினுடைய இந்த டோஸ் அளவை குறைச்சிட்டு இப்போ திருப்பி இந்த இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது இப்போவும் நார்மலாக தான் இருக்குது. நம்ம அனுபவமாக பார்த்துட்டு தான் சொல்கிறோம் நண்பர்களே. இதை எல்லோரும் பயன்படுத்துங்க. இது மிக அற்புதமான ஒரு மூலிகை. இது சுகருக்குன்னு நமக்கு பகவானால் படைக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு மூலிகையாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதை நான் அனுபவ ரீதியாக இதை பயன்படுத்தி நல்ல பயன் அடைஞ்சிருக்கேன். நீங்களும் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல பயனை அடையணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் நண்பர்களே. அதனால் இந்த சீந்தில் பொடியாகவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கொடி கிடைச்சதுன்னா நம்ம உலர்த்தி பொடி பண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி கிடைச்சாலும் இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர்லேருந்து நல்லா விடுபடலாம்ங்கிறது தான் என்னுடைய முழுமையான ஒரு நம்பிக்கை. நான் பயன்படுத்தி பயன் கண்டிருக்கேன் நண்பர்களே. நன்றி.